ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து வந்து 2 பங்குங்க, பச்சரிசி வந்து 1 பங்கு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதிலையே எடுத்துக்கலாங்க. எடுத்து தனித்தனியாக நம்ம வறுத்து வச்சுக்கணுங்க. வறுத்து வச்சு மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. பவுட்ரு மாதிரி தனித்தனியாக அரைக்கக்கூடாதுங்க. நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணுங்க. வெள்ளைப்பாகு காய்ஞ்சது உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அப்புறம் நல்லெண்ணெய், நம்ம நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. உளுந்தங்களிக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம வேகிறது நல்லாவே தெரியும். குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. வெந்து முடித்ததுமே அந்த பபுள்ஸ் எல்லாம் வராதுங்க. சுற்றியும் வராது, உள்ளேயும் வராது. அப்போ எடுத்து நம்ம இறக்கிக்கலாங்க. நமக்கு இறக்கி வைக்கும்போது கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பால் ஊற்றினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், வெந்துருச்சு. பபுள்ஸ் உள்ளே வரல பார்த்தீங்களா? சுற்றி மட்டும்தான் கொதிச்சிட்ருக்கு. வெந்துருச்சு. நான் இறக்கி வைக்க போகிறேன். பால் ஊற்றி கலரி வச்சுட்டேங்க. இது சாப்பிட்டா ரொம்ப இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாங்க.